அன்பான வராகி குழந்தைகளே, ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு அவரது கர்ம வினையே காரணமாக அமைகிறது. அப்படி ஜனித்த பிறகு நம்மோடு பயணப்படக்கூடிய தாய், தந்தை, கணவர், மனைவி, குழந்தைகள், சகோதர சகோதரியர்கள், உற்றார், உறவினர், நட்பு இவை அனைத்தும் கர்மாவின் பதிவின் காரணமாக நமக்கு தரப்பட்ட சொந்தங்கள், பந்தங்கள். இந்த உலகில் நாம் வாழும் வாழ்க்கையானது அந்த கர்மாவை ஏதோ ஒரு வழியில் கழிப்பதற்கான ஒரு முயற்சிதான். பிறப்பும் இறப்பும், நட்பும் பகையும், நல்லதும் கெட்டதும் இந்த கர்ம பதிவின் அடிப்படையில் நடக்கின்ற விஷயமே. பஞ்சபூதங்களால் ஆகக்கூடிய இந்த உடலும் மனமும் பல்வேறு விதமான அழுக்குகளை உள்ளடக்கியுள்ளது. பொறாமை, கோபம், கன்மம், ஆணவம், இது போன்ற பல்வேறு விதமான அழுக்குகள் உள்ளடக்கி உள்ளது. இப்படிப்பட்ட இந்த உடலுக்குள்ளும் மனதிற்குள்ளும் ஆழ்ந்து புதைந்து கிடக்கின்ற ஆன்மாவானது அந்த தெய்வத்தின் ஒரு துளியாகும். ஏதோ ஒரு விதத்தில் அது தட்டி எழுப்பப்பட்டு விட்டால், ஏதோ ஒரு காரணமாக இந்த ஆன்மா விழித்து கொண்டு விட்டால், உங்கள் வாழ்க்கை ஆன்மீக பயணத்தை நோக்கி செல்ல ஆரம்பிக்கும். இந்த பாதையில் செல்லும் அந்த பயணம் ஆன்மாவின் பயணம். இந்த ஆத்ம சரீரத்தின் பயணத்தில் கர்ம பதிவுகளால் ஆகக்கூடிய சொந்தங்களோ பந்தங்களோ நம்மோடு துணையாக பயணப்பட முடியாது. இந்த தனிமையான பாதையில் நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் குருவின் திருவருள் மட்டுமே. குருவின் திருவடி பற்றி அவர் திருவருளை பெற்றுவிட்டால் இந்த ஆன்மாவின் பயணத்தில் கற்களும் முட்களும் காட்டு விலங்குகளும் கஷ்டங்களும் வந்தாலும், மலை போல் வந்த துன்பங்கள் அனைத்தையும் பனி போல தவிடுபிடி ஆக்கக்கூடிய சக்தியை கொண்டது குருவின் அருள் மட்டுமே. அந்த குருவின் பாதங்களை பற்றி கொண்டால் அந்த தெய்வத்தின் அருள் நிச்சயமாக நமக்கு கிட்டும். குரு வாழ்க, குருவே சரணம்.